நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய வாக்கு. அப்போ நம்மளோட நேயர்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இப்போ தான் வருடம் பிறந்திருக்கு, நிறைய வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சனி பகவான் பயிற்சி ஆகிருக்காரு, குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிருக்காரு, இப்படி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ நம்மளோட ராசி பலனுக்கு ஏதாவது மாற்றம் வருமா, வாழ்க்கையில் கடனை அடைக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, வீடு கட்டலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. இது எல்லாம் இந்த தையில் நிறைவேறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வீடியோக்குள்ளே வருவீங்க. அப்போ இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியில் தன்னோட பகை வீட்டில் இருக்கிற மாதம் தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறது. இதே மாதத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் இருந்துட்டு தை மாதம் 21 மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு தை மாதம் 13 மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் தை மாதம் 5 தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேச ராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. ராகு குரு பகவானோட வீடான மீனராசிலையும், கேது புதன் பகவானோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு. அற்புதமான யோக பலன், பூமி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இந்த தை மாதம் என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தை மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கார். இதனால் பார்த்திங்கன்னா காசு பணம் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லை, பரவாயில்ல. அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் கூட ஏதோ காசு பணம் 10 ரூபா நம்மக்கிட்ட இருக்குது. பெருசாக சனி பயிற்சிக்கு ஜோதிடர்கள் பயமுறுத்தின அளவுக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவானால் வரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறத ஏதோ காசு பணத்தை கொடுத்து செவ்வாயும் புதனும் கொஞ்சம் சரி பண்ணிடுவாங்க. ஏதோ கையில் காசு இருந்தால் கஷ்ட நஷ்டமானாலும் கூட சமாளிச்சிடலாம். ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆஸ்பத்திரி போனால் கூட கையில் காசு இருக்குது, நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு இருக்கும். அதோட உங்களோட ராசிக்கு சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறதால அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இந்த அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதுமாதிரி நிறைய ஆரோக்கிய பிரச்சனை வரும். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறதால சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். அதேமாரி உறுதிய மருத்துவ ஆலோசனைகள் அப்படிங்கிறத உடனுக்குடன் எடுத்துடணும். சும்மா நான் பாட்டுக்காக வீட்டிலேயே ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்துருந்தேன், இல்லை அம்மா இருந்தாங்க ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, இல்லை வீட்டிலேயே ஒரு மருந்து எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி தனக்குத்தானே வைத்தியம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாதாரண காய்ச்சல் ஜுரம் அப்படின்னாலும் கூட தொடக்கத்திலே போய் உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அதோட குறிப்பாக இந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இந்த மாதிரி வியாதிகள்லாம் இருக்கக்கூடியவங்க அப்பப்போ உடனுக்குடன் பார்த்துடணும். இல்லாட்டி அது கொஞ்சம் ஒரு 500 ரூபா செலவில் முடிகிறத ஒரு 3000 4000 கொண்டு போய் செலவு வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் குடும்பமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் பிரச்சனைனா சரி பண்ணிடுங்க. அதுமாரி வாகனங்களில் ஏதாவது ஒரு பழுது அப்படின்னா உடனுக்குடன் சரி பார்த்துடணும். இல்லைன்னா நம்ம முக்கியமான நேரத்தில் கை விட்டுறோம். அப்போ நம்ம தினந்தோறும் ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா பிரேக்கு சரியாக பிடிக்குதா, பெட்ரோல் போதுமான அளவு போட்டிருக்கோமா, காற்று சரியாக இருக்கா, ஆயில் சரியாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி நம்மளை அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் முழுக்க எச்சரிக்கையாக வச்சுக்கணும். இல்லைனா நம்ம குடும்பத்தோடு போவோம், பாதி வெளியில் பெட்ரோல் இல்லாமல் நின்று போவோம். என்னடா பண்ணுறது, நல்லா தானே நிறையா பெட்ரோல் போட்டு வச்சுருந்தேன், நேற்று தம்பி ஒருத்தன் எடுத்துகிட்டு போனான், தீர்த்துட்டான் போல இருக்கு, திடீர்னு பிரேக் பிடிக்கல, திடீர்னு காற்று இறங்கி போச்சு, பஞ்சர் ஆகி போச்சுன்னு நடு ரோட்டில் நிறுத்தி தள்ளிட்டு உட்காந்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது நல்லது. அதுமாரி வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். குடும்பமான வரைக்கும் நம்ம கையில் காசு பணத்தை கொஞ்சம் வச்சுக்காமல் ஏதோ செலவு பண்ணிடுறது அப்படிங்கிறது நல்லது. சுப செலவுகளாக பண்ணிடலாம். கையில் 1 லட்சம் இருக்கா, வீட்டுக்கு வர்ணம் பூசுவோமா, சரி பூசி போடுவோம். இல்லை ஏதாவது கோயில் குளத்தில் ஏதாவது கட்டுமான வேலை நடக்குதா, நம்மளால் முடிஞ்சால் கொண்டு போய் ஒரு 10,000 கொடுப்போம். பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றுறதுமா வச்சுருக்கோமா, ஒரு காது உத்தரம் மொட்டை அடிக்கிறேன், டக்குன்னு செஞ்சு முடிச்சுடுவோம். அதுமாரி ஏதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடலாம். அத்தியாவசிய பொருட்கள் என்ன வீட்டில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்கி போட்டுரும். கொஞ்சம் காசு பணமாக கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா விரைய செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வந்து தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிகபட்ச கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம். அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேல்மட்டத்து ஆதரவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எது வந்தாலும் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு 4 பேர் இருக்காங்கடா அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிடும், பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு.
இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். தன பஞ்சமாதிபதி குரு, அதாவது 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு 6ல் இருக்கார். அவரோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10, 12, 2 இந்த வீட்டில் விழுவுது. அப்போ பொருளாதார ரீதியாக நல்லா தான் இருக்கும். பங்குதாரர்கள், அதாவது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது பேலன்ஸ் அப்படி பண்ணி ஓடிக்கும். ஏதோ நமக்கு நேரம் சரியில்லைனாலும் நம்ம கூட்டாளியோட நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் ஒப்பந்தங்களை நாம் கொஞ்சம் முறையாக செஞ்சுக்கிறது நல்லது. சும்மா பேச்சுவாக்கில் எல்லாமே எதாக இருந்தாலும் எழுதி பேப்பராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அதிகாரிகள் அதிகபட்ச வேலைகளை நமக்கு கொடுப்பாங்க. என்னடா எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சலிப்பு வந்தாலும் அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினச்சி அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. நம்மக்கிட்ட நிறைய வேலை கொடுக்குறாங்கன்னா நம்மளை நம்புகிறாங்க, அதுக்கு தகுதியான ஆள் நம்ம தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட மாதம் பிறந்து 5ஆம் தேதி ஜனவரிக்கு 19, தைக்கு 5, தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெறுறாரு உங்களோட ராசியிலேருந்து. அதாவது தனஸ்தானத்துக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி போயிடுறாரு. இப்போ 12க்கு அதிபதி 2ல் இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு பக்கம் செலவு வந்தாலும் மறுபக்கம் அதுக்கு உண்டான காசு வந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாயும் காசு கொடுக்குற இடத்துல தான் இருக்கார். இப்போ 5ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் காசு கொடுக்குற இடத்துக்கு தான் போயிடுறாரு. அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. விரையம் எவ்வளோ வந்தாலும் அதுக்கு உண்டான செலவு அப்படிங்கிறது வந்தாலும் அதுக்கு உண்டான காசுங்கிறதும் வந்துடும். இது மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், நகை நட்டு வாங்கி போடலாம், நண்பர்களோட ஒத்துழைப்போட புது முயற்சி ஏதாவது செய்யலாம். ஒரு கடை வச்சுருக்கேன், அப்படியே வேறு ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், இல்லை ஒரு டீ கடை வச்சுருக்கேன், அப்படியே ஒரு ஹோட்டலாக மாற்றலான்னு இருக்கேன். இந்த மாதிரி முயற்சிகள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து கவனம் செலுத்துனீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட ஜனவரி மாதம் 27ஆம் தேதி, அதாவது தைக்கு 13, புதன் உங்களோட ராசிக்கு 3வது வீடாக இருக்கக்கூடிய மகரத்துக்கு போகிறாரு. தைரிய வீரியஸ்தானத்துக்கு ஏற்கனவே சூரியன் அங்கே இருக்கார். இப்போ இங்கே அவர் போய் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி. விருச்சிகராசி மாணவர்கள் படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, படிப்பை தாண்டி ஒரு இலக்கிய போட்டி, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, இந்த மாதிரியான இனங்களில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இருக்கும். இது மாதிரி வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பமான வரைக்கும் புண்ணிய காரியங்களுக்கு கொஞ்சம் பொருளுதவி செய்யுங்க. ஒரு ஆலயம் கட்டுறாங்க, தாராளமாக நம்ம கையில் இருக்க 10 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு ஏழை வாழை வீட்டில் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, இப்போது நம்மளால் முடிஞ்சதை துணிமணி எடுத்து கொடுக்குறோம், இல்லை ஒரு 10 ரூபா பணமாக கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். அதோட மாதம் தொடங்கி 21ஆம் தேதி உங்களோட ராசியதிபதி செவ்வாய் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு போய் அங்கே உச்சமடைகிறாரு. ஏன்னா மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. ராசியதிபதி உச்சத்துக்கு போகிறாருன்னா நாம் போன மாதிரி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ராசிநாதன் உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பெரிய சாதனை, இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், இல்லை இதெல்லாம் முயற்சி செஞ்சு பார்க்கணும், 2ல் ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடலாம். சில விஷயங்களை நம்ம யோசித்து வச்சுக்கிட்டு அதால் நமக்கு எதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசித்ததோடு இருப்போம், செயல்பட மாட்டோம். என்னடா ஆழம் தெரியாமல் காலை விட்றதான்னு. இப்போ விட்டு பார்த்துடலாம், ஒன்றும் கவலை கிடையாது, எது வந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருங்க. இறங்கினாலே வெற்றி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுமாரி வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவங்களாம் விலகுவாங்க, உங்களோட புகழ் கூடும். சிலருக்கு வீடு கட்டுற யோகம் வரும். வெளிநாட்டிலேருந்துலாம் பல நிறுவனங்கள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுமாதிரி சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. புது புது யுக்திகள் எல்லாம் செஞ்சு பார்த்துடணும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு அப்படியே நடுநிலையாக இருந்ததெல்லாம் இறக்கி பார்த்துருங்க, எது வந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. நமக்கு நேரம் நல்லா இருக்கிறப்ப எடுக்க வேண்டிய ரிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துடணும். அப்படி ஒரு நல்ல காலகட்டம். மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் உச்சமடைஞ்ச பிறகு விவசாயத்தில் கொடி கட்டி பறக்கலாம். கரும்பு போட்டேன் நெல்லாக மாற்றணுமா மாற்றி பார்த்துருங்க, நெல் போட்டேன் கல்லையாக மாற்றணுமா மாற்றி பார்த்துருங்க. என்ன மாற்றி பார்த்தாலும் உங்களோட புது முயற்சியில் வெற்றி கிடைக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். அதுமாதிரி விளைஞ்ச பொருளுக்கான விற்பனை விலை அப்படிங்கிறதும் சந்தையில் சூப்பராக கிடைக்கும். விவசாயத்தில் ஒரு உச்சம் தரக்கூடிய காலம். அதுமாரி பூமிகாரகன் செவ்வாய்ங்கிறதால இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது எல்லாத்தையும் போட்டு பார்த்துடலாம். இடம் வைக்கணுமா நல்ல விலைக்கு விற்றுரும், முயற்சி செஞ்சு போடலாம். இடம் வாங்கணுமா குறைவான விலைக்கு இடம் கிடைக்கும், செஞ்சு பார்த்துடலாம். அதுமாரி இடத்துல ஏதாவது பூர்வீக சொத்து, இல்லை சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு வில்லங்கம், அண்டை ஏழாறு வகையில் நிலப்பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த கோர்ட்டில் ஏற்றி பார்த்துடலாம். பழைய வழக்கில் ஏதாவது தோற்றுருந்தா கூட இறக்கி பார்த்துடலாம். இந்த வாட்டி மேல்முறையீடு செஞ்சு ஜெயிச்சு போடலாம். அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி ஒரு நல்ல நேரம் இருக்குங்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்கணும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்மளா யாருக்கிட்டையும் வம்பு போகக்கூடாது. வர்ற வம்பு தானாகவே சரியாகிவிடும், பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும். இதை செஞ்சிட்டாலே இந்த தை மாதம் நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்.